யார் என்று பார்ப்போம். நம்மிடத்திலே தேவகானம் சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டும் பார்ப்போம். சனியன் சைக்கிள்ல வருகிறது. தூங்குற எல்லாம் எழுப்பி விடுங்க, வரட்டும் பார்ப்போம். பழுவூரை சேர்ந்த சக்தி நண்பர்கள் அவர்கள் இங்கு நாரதா நடிக்க அன்பு மாப்பிள்ளை ஜெயமாதவன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்து இந்த பப்பனை இந்த மேடையோட பேசக்கூடாது, ஒரு புடி பிடிக்கணும்ட்டு அன்பளிப்பளித்துள்ளார்கள். எனக்கு பழுவூரை சேர்ந்த காணாமூனா சுப்பு அவர்கள், யார் அப்படி யாருமே இல்லையே, எனக்கு 1001 ரூபாய் அன்பளிப்பு அளித்து நாரதரை தலதரிக்க ஓட விடுமாறு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். சபா சபா சார், வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க பேசுனீங்கல்ல? ஆமா, அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு அந்த நாரதர். அப்படிப்பட்ட என்னையோட பெரிய பேச்சாளியா அவரு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படி ராஜபாட்டு படிச்சிருக்கீங்க, நாரதர் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. வள்ளி படிச்சிருக்கீங்க, மிருதங்கம் படிச்சிருக்கீங்க, ஆல்ரவுண்ட் படிச்சிருக்கீங்க, தாளம் கூட படிச்சிருக்கீங்க. அது நோட்டீஸ் படிச்சது. நோட்டீஸா? முழுசா படிக்கலையா? சரி, வரட்டும் பாப்போம், வர சொல்லுங்க. பெரிய ராஜா வராரு மியூசிக். அவங்க நடக்க அவங்க சின் 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 சின். நீ வந்த மாநகரில் இருந்து பைக்கில் வந்த. வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் பெரியாஸ்பத்திரில இருந்து வரேன். அற சொல்லா சொல்றியா? அண்ணே பேர் என்னண்ணே? சக்தி. அன்பு சகோதரர்களுக்கு மனமார்ந்து நன்றி, நன்றி கலந்து வணக்கம். 1000 ரூபாய் சொன்னாங்க, காணாம போனது சொன்னாரு. காணாம போயிட்டாங்க. காணாமனா சுப்பு. சரி, ஏன் எடுத்தெடுப்புலயே நான் எதுக்கு வணக்கம்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், நமக்குள் 1000 வன்மங்கள் இருக்கு. 1000 இருக்கு, 1000 விரோதங்கள் இருக்கு. முதல்ல வாங்கி பேசு. வாங்கி வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பு. அதுக்குதான் வீடு தெரியும். விரோதியா இருந்தாலும் கூட வாங்க சொல்லணும், அதே மரியாதை. அதுக்காகத்தான் நான் வாங்கணுங்க தவிர்த்து. ஆனா ஒரு கோமாளி உனக்கு இவ்வளவு திமிரு, இவ்வளவு மண்டகனம் எதுக்குன்னு கேட்கிறேன். ஏன் கோமாளிக்கு ஒரு தடவை ஆளுல ஏன் சத்தம் போட நீ குறைஞ்சு போயிருவியா? நீங்க சோ போட சொன்னா சோ பண்ணணும் சட்டம் இருக்கா? நான் ஜெயமாதவனாகி எனக்கு நீ சத்தம் போட அவசியம் இல்லை. நீங்க யாரா? கதையின் முறைப்படி ஆலோசனை போட்டுத்தான் ஆகணும். கதையின் முறைப்படி யாரா கேன போய் வருவேன். அதான் நீ வந்திருக்கீல. அதான் சொன்னா யாரு கேன போய் கொஞ்ச நேரத்துல தெரியுமில்ல. ஆண்கள் உடுதி பயிரிடுவது, பருவமடைந்த பெண்கள் காவல் பார்ப்பதும் குலப்பண்பு. அதான கதை. சரி, பெண்கள் காவல் பார்க்கறாங்க. ஆண்களுக்கு என்ன வேலை? ஆண்களுக்கு வந்து புடுங்குற வேலை. இது என்னடா சொல்ற? புடுங்குற வேலை. அதான் என்ன புடுங்குற? களை புடுங்குறதே. உழுது பயிரிடுவது. ஆமா, உழுதாச்சு பயிரிட்டாச்சு. சரி, பிறகு இங்க உனக்கு என்னப்பா வேலை அப்படின்னு யார கேக்குறீங்க? என்னதான் கேக்குறேன். என்னையே கேட்கக்கூடாது. நீங்க முதல்ல என்ன செய்யணும், இல்ல முதல்ல என்ன செய்யணுமோ அதை தவிர்த்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க. யார்? நானா? நீங்க தான் ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் பிரச்சனை பண்றேனா? என்ன பண்றீங்க? 5 தடவை கேட்டேன். சோ போடியா போடியான்னு. நீங்க சோ போட சொல்லி சோ போடுறது சட்டம் இருக்கான்னு கேக்குறேன். உனக்கு எனக்கு சொத்து தகராறு உனக்கு இருக்கா? நான் ஒண்ணும் சோ பண்ண ஒண்ணும் சட்டம் இல்லையே. சட்டம் இருக்கோ இல்லையோ? இருக்கு, சவடால் இருக்கு. கதையை நடத்துறதுக்கு அந்த அறிவு வேணா உனக்கு? யாருக்கு? உனக்குதான். யாருக்கு? முதல்ல மரியாதை தேவை. யாருக்கு? மேடையில ஏன் கதாபாத்திரத்தை நீ மதிக்க மாட்டா? உன் கதாபாத்திரத்தை நான் மதிக்கணுமா? எல்லாமே என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க. யார் பிரச்சனை பண்றா? ஒரே வார்த்தை, உனக்கு ஊர் பிச்சை தர்றேன். ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை போனா பதில் விட்டுறேன். உனக்குதான். நீங்க உயிர் பிச்சை ஓடியா? நீங்க சோப் போட சொன்னா நான் போடணுமா? போட மாட்டியா? நான் குளிக்கல, சோப்பே போடுறேன். இல்ல நீ குளிக்கவே மாட்டே, அப்புறம் நான் குளிக்கிறதுல சோப்பு போடணுமா? சரி, சோப் போட மாட்டேன். ஆமா. தண்டனை வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆமா. வரவேற்பு கொடுக்க மாட்டேன். என்ன செய்யணுமோ சரி, அது எதையுமே நீ செய்யறது இல்ல. ஒரு மனுஷன் விருந்தாடி வர்றான்னா எப்படியா வரணும்? என்ன எப்படி வர்ற விதமே சரி. நான் வந்த தப்புன்றியா? நீங்க வந்ததே சரியில்லை. எப்படி தப்புன்ற? ஒரு மனுஷன் வர்றா வர்ற
எப்படி வந்திருக்கணும்ங்கற? எப்படி வரணும்னா வந்த தப்புண்டையில ஒரு விருந்தாளி வர்றாலும் என்னையா செய்யணும்? என்ன ஒரு 50 ரூபாய்க்கு மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு போனோம், ஒரு ஆப்பு வாங்கிட்டு ஒரு செவன பார்ல என்னமோ நீ அடிக்கிற சரக்குக்கு சைடிஸ் வாங்கிட்டு வர மாதிரி சொல்ற. பேத்து பேத்து 3 கிளாஸ் 2 பூண்டு வாங்கிட்டு வரதே இல்லையா? கத்திரியும் முடிச்ச மாதிரி பேசுது இல்ல சனியனே. இங்க பாரு, எதை கொடுத்து எப்படி வருவது தமிழ் சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்காது? இப்படி வந்தேல ஆமா பாடுன்னு பேசுனேன், எனக்கு அதுல பஞ்சாயத்தே இல்ல. நான் வந்தல்ல ஆமா, என்னை பார்த்தேல என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? என்னங்க செய்யணும்? என்னை பார்த்த உடனே நீ மண்டிட்டு என்னை விரும்ப வச்சுக்கணும். செஞ்சியா? உங்களை பார்த்தோம்னா மண்டிட்டு விழுந்து யாரா அவன் கதைக்கு சம்மந்தம் இல்ல மணி ஆட்டிது. டேய், வேலி மலை சாரல முனிவர்களுக்கு வேலை இருக்கு, காவலாளிக்கு வேலை இருக்கு, பூசாரிக்கு வேலை. ஐயா பூசாரின்னா நான் வெற்றியாக போறேன், அதுக்காக எனக்கு வெற்றி மாலை சொல்றதுக்காக வந்திருக்காரு. ஓ, வெற்றி திலகம் எடுக்கிறாரோ? அப்ப பூசாரி, இப்ப நீங்க இவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா நியாயம் இவர் பக்கமோ வெற்றி அவர் பக்கம். போட்டி இன்னும் முடிவாகல. ஒருவேளை போட்டியில இந்த ஆள் ஜெயிச்சுட்டான்னா வெற்றி வாகை தாராளமா சொல்லிக்க. அப்போ நான் தயாரு, நீங்க தயாரா? அத அந்த பூசாரி சொல்லணும்யா. பூசாரி சொல்லுங்க. வாங்க பூசாரி, நியாயமா சொல்லுங்க. உங்க தம்பி ஜெயிக்கணுங்கிறது தப்பு இல்ல, ஆனால் யாரு வெற்றி பெறாரோ அவர் தானே வெற்றி திலகம் ஜெயிப்பார். அவரு அவர்தான் ஜெயிப்பாரு. ஒரே வாரத்தில் பொசுங்க முடிச்சு விட்டிய, எனக்கு தெரியாதா? வாய்ப்பே இல்ல. என் கேள்விக்கு அவர் பதில் சொல்லலைன்னா என்ன செய்யலாம்? உங்க கேள்விக்கு பதில சொல்லுவாங்க. சொல்லுவாரு சொன்னா பத்தாது, சொல்லலைன்னா சொல்லுவேன். சொல்லலைன்னா என்ன செய்யலாம் மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பழுவூர் மேடையில சும்மா சொல்லி இப்படி பண்ண சரியா போயிருமா? நான் கேள்வி கேட்டு அதுக்கு இந்த பதில் சொல்லலைன்னா, பதில் சொல்லலைன்னா நான் எதுக்கு கயிறு கொண்டு வந்துருக்கேன்? எதுக்கு பேக்கில் எதுக்கு கயிறு கொண்டு வந்திருக்கேன்? தூக்கு போட்டு தொங்க விடுவேன். அப்படி தொங்கியும் அவன் ஜாகல உயிரோட இருந்து என் கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா என்ன செய்யலாம்? சாமி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் சொல்லிருவாருனா அவர் பதில் சொல்லியா உங்களை தோல்வி அடைய வைப்பேன். அப்படி தோல்வி அடைக்கல இந்த மந்தையில குளத்துக்காளி தானே, குளத்துக்காளி மின்னுக்கு காவல் போட்டு கும்பிடுறான். அவனுக்காக நான் போட்டு அப்படியும் சொல்லல, என்னையா செய்யலாம்? என்ன செய்யலாம்? நான் இங்க சொல்லாம இருக்க போறேன். நீ சொல்லுவ. உன் வகுரை பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. வயிறுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? திறமை உள்ளுக்கு அந்த வயிற்றுக்குள்ள பதில். ஓ, எப்படி விநாயகப் பெருமான் வயிற்றுக்குள்ள இந்த அண்ட சராசரம் இருக்கும், அது மாதிரி உங்க தம்பி வயிற்றுக்குள்ள அத்தனையும் அடக்கி வச்சிருக்காரா? கேட்டு பாருங்க, உங்க கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை. எப்ப இவ்வளவு தைரியமா நீங்க சொன்னீங்களா? சரி, உங்களை நம்பி நான் களத்துல குதிக்கிறேன். பாப்பா பேசி பாப்பா. பதில் சொல்லலைண்டா என்ன செய்யலாம்? குளத்துல தண்ணி எடுக்காயா? கிடைக்க தண்ணி கிடைக்க கல்ல கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி விடுறேன். எது? உன்னே தாண்டா. உங்களை போய் சொல்லுவேன் நானே. அதானே. உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு. அவள தொடரும். அவள நம்பிக்கையா? வாயா, எப்ப உன்னை புராண புயல் என்று, இலக்கிய இடி என்று, வசன வேத என்று பிரபலச்ச மாமா சொன்னாராம். வா, அடிப்படையில ஆரம்பிப்போம். என்ன வேணாலும் பேசுறேன். நான் ஆரம்பிச்சேன். வெட்டிச்சாவலுக்கு வேலை இல்ல, சரியா? வெட்டிச்சாவல நான் பேசுறேன். ஒரு பப்புனு வேஷம் போட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் எதுக்கு எப்படி நல்ல பாம்பு படையெடுத்து ஆடுதுன்னு நாக்கெல்லாம் முச்சு உனக்கெல்லாம் ஆசை வரவே கூடாது. ஐயா, நாக்கெல்லாம் முச்சு இங்க புழு புழுன்னு சொன்னாதான் நல்ல பாம்பு படம் எடுக்கும், இல்லன்னா நல்ல பாம்பு செத்து போயிடும். நாக்கெல்லாம் முச்சு புழு புழுன்னு படம் எடுக்குதா? புழு புழுன்னு சொன்னாதான் வா, புராணத்துல குதிப்போமா? என்ன வேணாலும் பேசுவோம். போட்டின்னு ஒண்ணு இருக்கணும். சரி, ஒண்ணு இந்த இடத்த விட்டு நீ போகணும், இல்ல நான் போகணும். ஒண்ணு இந்த இடத்துல நீங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். இல்லைன்னா நான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். டேய், ரெண்டுமே ஒண்ணுதானடா. திருப்பி மாத்தி மாத்தி அதே சொல்லிட்டு இருக்க. ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்ல நீ ஜெயிக்கணும். போட்டி வச்சுக்கொள்வோம். அப்படி நான் சொல்றேன். இப்படியா? நான் கேள்வி நீங்க கேக்குறேன். புராண புயல் உன்னை சொன்னார்ல? ஆமா. புராணத்தை பேரு நான் சொல்றேன். பேசுவோம். நான் சொல்ற புராணத்தை பேரு நீ அப்படியே சொல்லிட்டாயினா? சொல்லத்தானே வந்திருக்கான். சொல்லிட்டாயினா சரி, நீ அறிவாளி ஒத்துக்கிட்டு பேசுவோம். இந்த வெற்றி திலகத்தை நானே உனக்கு எடுத்து வைக்கிறியா? பேசுங்க. போட்டிக்கு தயாரா? பேசுங்க. நான் தயாரு. பேச்சு மாற மாட்டேங்களா? பேச்சு பாயா. பிரம்மபுராணம், பட்டபுராணம், பரமசிவபுராணம், வராகபுராணம், ஆமணபுராணம், மத்தியபுராணம், குருமபுராணம், குருமாண்டபுராணம், அரமணிகர், வையபுராணம், அக்கினி புராணம், வாயு புராணம், கன்னட புராணம், கந்த புராணம். சரியான ஆளு. எங்க நான் சொன்ன புராணத்தை நீ சொல்லிவிடு. நீ அறிவன் ஒத்துக்கிறேன். வாடா. இப்பதான் சொல்லி முடிச்சேன். என்னது? இப்பதானங்க சொல்லி முடிச்சேன். நான் சொல்லி முடிச்சல. ஏயா, உசுர கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
யார் சொன்னா? அது அக்கா சொன்னா சொன்னா இந்த உசுரா கொடுத்து சொல்லிக்கிறீங்க. யாரு சொன்னீங்க? டேய் டேய் சொன்னது நான். யாரு? நான் சொன்னேன்டி. நான் சொன்னேன். அக்கா யாருக்கா சொன்னது? இந்தாளா மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? நான் சொல்லும் போது இவரும் சொன்னாரா? உசுரா கொடுத்து சொல்லி உண்மையிலே அவர் சொன்னேன்னு சொல்றாருப்பா. மாத்தி மாத்தி பேசக்கூடாது. நான் உள்ள கால் கொடுத்து காட்டு மன்னிச்சுங்க. அது நான் ஒரு ஆக்ரோஷமா சொன்னதுனால கவனிக்கல. இவரும் சொன்னாரா? அது வேகமா சொன்னதுனால எனக்கு புரியவிடல. நிறுத்தி சொல்றேன். நல்லா நிறுத்தி எப்படி வேணாலும் பேசுவோம். அப்ப தெரியும்ல யார் சொன்னது யார் சொல்லலன்னு. வாங்க. பிரம்மபுராணம், பாக்புராணம், தமிழ்புராணம், பலாபுராணம். சொல்லுங்களா? நான் சொன்னலையா? கிழிச்சான் நாளைக்கே நக்கிட்டு நிக்கிறா. யாரு? நீங்க அந்த சொன்னல முதல்ல வெற்றி மேல சொல்லிக்கிறேன். மனசாட்சி இல்லையா உனக்கு? நாலு தான் சொல்லிருக்கேன். அந்த நாள் நான் சொன்னதியா? அது எப்படி அண்ணன் நொக்கால வழியில் கேட்ட நீ தாண்டா. நீ தாண்டா கேட்ட. உண்மையை சொல்லு. நீ சொன்னியா? யாரு? உண்மையை சொன்னியா? உண்மையை நான் தான் சொன்னேன். சந்தேகமா இருக்கு எனக்கு. இன்னும் நான் தான் சொன்ன சந்தேகமா இருக்குண்ணா. மறுபடியும் சொல்லுவானு அப்ப சொல்லுங்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம். சொல்லுங்க. என்னடா பத்மபுரத்தை நிக்கிறா? அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நானே சொல்றேன்ப்பா. எங்க அண்ணன் சொன்னதுல நீங்க திருப்பி சொல்ல பாக்குறீங்களா? நான் சொன்னதை தான் அவர் சொல்லணும். நான் இப்பதான் சொல்றேன். இந்த நிறுத்தி சொல்லு. பிரம்மபுராணம், பத்மபுராணம். ஆமல என்னடா கீழே சொல்ல சொல்லியா? பிரம்மபுராணம், பத்மபுராணம், வம்சபுராணம், வராபுராணம், பாமபுராணம், பத்திபுராணம். என்ன சொல்லிக்கிட்டு திரும்ப அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ இதுக்கு அப்ப கை கொடுத்த கிழிச்சான். ஒரு புராண பேரோட இன்னும் சொல்லல. நீதான் அவாண்டமா போய் சொல்ற பாரியா. நாரதர் பொய் சொல்லுவாரா? யோ என் வாயில ஒரு வாரத்துல பொய் வராதியா? நான் தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மைன்னு சொன்னியா? உண்மையெல்லாம் சொல்ல. அப்புறம் பொய்யா சொல்றேன். எனக்கு புராணமே வேணாமியா. வாங்க நம்ம இதிகாசம் பேசுவோம். என்ன வேணாலும் பேசுவோம். இப்ப என்னத்தை பண்ணி கிழிச்சான்னு தண்ணி உனக்கு? டேய் மனசாட்சி இல்லடா உனக்கு? அண்ணனுக்கு ஒரு சிகரெட் சொல்றோம். டேய் விளக்கம் பண்ணு. நீ போய் நீ வந்து அவனை கொண்டே அப்படியே ஓடி போயிரு. டேய் போடா அங்க வா. அவர் பயம் கொடுத்துருச்சு. தெருவில் வேணாம், புராணமே வேணாம். நம்ம இதிகாசம் பேசுவோம். என்ன வேணாலும் பேசுவோம். பேசுவோம்னா பேசுவோம். இதிகாசம் மொத்தம் எத்தனை? இதிகாசம் 2. என்னென்ன சொல்லுங்க. 2 சொல்லணும். சொல்ல முடியாது. 2 சொல்றதுக்கு உனக்கு மகாபாரதம் பாலம். உனக்கு 2 சொல்றதுக்கு ராமாயணம், மகாபாரதம். அப்ப என்னன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேன். ராமாயணம், மகாபாரதம். சரியா சொல்றாயா? அப்புறம் என்ன தெரியா? நாங்க படிச்சிருக்கோம் தானே. சும்மா இல்ல புரோ அப்படியே பேப்பர் படிச்சு அப்படியே புரோட்டு பண்ணி அண்ணே நாரியம் பயப்படாத. நீ இருக்கதாண்டா பயமா இருக்கு. நீ சொல்ல மாட்டேன்னு நினைச்சுனாங்க. இருமார்போட இருந்தேன். ஆனா பட்டு நினைச்சிட்டியப்பா. அம்மா படிச்சிருக்கேன் பேசுறேன். அப்படி அங்கிட்டே போ. இந்த பக்கம் உனக்கு அறிவு நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நியாயமான பேச்சு. ராமாயண, மகாபாரதம் சிறப்பா சொன்னீங்க. இதுல எது தெரியுமா முதல் இதிகாசம்? எது எது சொல்ல? ராமாயணம். ஆமா, ஏன்னா அது நடந்தது. என்ன ஒண்ணு என்ன ரொம்ப நல்லா ராமாயணம் படிச்ச. ராமாயணத்துல எங்க படிச்ச விஷயத்த சொல்ல போனேன். அப்படியா? ராமாயணத்தை யார் எழுதுனா? ராமாயணத்தை யார் எழுதுனா 1900க்கு ராமாயணத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஒரே காரியம் அறையா. அப்பதான் என் மனசு ஆறும். என்ன கேட்ட? ராமாயணத்தை எழுதியது யாரு? இவர் தான் அறிவாளி. அதான் சொல்லுதா? அவன்கிட்ட வாங்கி குடி. அவன்கிட்ட பேசுறது உங்கள்ட்ட பேசிட்டு போயிருக்கலாம். நீங்க சொல்லுங்க. 1900 என்னடா பேசு? தப்பு. 1800 அதுக்கு அந்தாலே எவ்வளவு பரவாயில்லையே. 1800யா? டேய் ராமாயணம் 2வது யுகத்திலயா? போன நூற்றாண்டுக்கு போறிய போயாம்ல. ஏய் ராஜபாட மாநிலத்தை பகுமானம் எடுத்து வந்தீங்களா? ஏய் 1800 இல்ல, திரேதாயுகத்தில் நடந்தது ராமாயண கதை. தெரியுமா தெரியாதா? ராமாயண கதை தெரியாம
முதல் எழுந்து வால்மீகி எழுதினார். தமிழாக்கம் செய்தது கம்பர். கம்பர் ஒட்ட குத்தர். அப்படி பேசுங்க. இதுதான் அறிவாளி கழகு. ஆமா, கம்மனும் ஒட்ட குத்தர் நீதான். அதே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. படித்தவன் பாட்டை கொடுத்தால் ஏட்டை கிடைத்தால். அப்படி பேசு கையுடியா. இது மாதிரி நீ கௌரவமா பேசு. உன்னை மனசார பாராட்டேன். பலை முதல்ல ஒட்டக்குத்தரை பத்தி பேசுவோம். ஆமா, ஏனால் ஒட்டக்குத்தர் எழுதிய ராமாயணம் வெளி வரவில்லை என்றால் கூட ஆமா கடைசி காண்டமாகப்பட்ட உத்தரகாண்டத்தை கொடுத்தார் கம்பருக்கு. ஒட்டக்குத்தர் கொடுத்தனாலதான் அவருக்கு என்னது என்ன சொல்ல வந்து என்ன சொல்லாத. நீ தெரிஞ்சா சொல்லு, இல்ல என்ன நானா சொல்லி தொலைகிறேன். வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியதால் ஒட்டக்குத்தர் என்று பேர் வந்துச்சா? என்ன கவி சொல்லு. அந்த ஒட்டப்பட்ட தலையை ஒட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சினால ஒட்டக்குத்தர் பேர். அத நான் சொல்லிட்டேன். அந்த கவியை சொல்லு. அவரு ஒட்ட வைக்கணும்னு சொன்னார்ல மூதேவி. கேள்வி புரியுதா? ஐயா புரியுது. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சிட்டாங்கல்ல, ஒட்டக்குத்தர் பேர் வந்துச்சு. அது என்ன கவி? அவர் பாடின கவியா? அவர் தாண்டா பாடினா. என்ன கவி பாடினாரு? என்ன கவின்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டா நீங்க சொல்லிடுவியா? சொல்லுங்க. நான் சொன்னா சொல்லிடுவியா? அந்த கவி தெரியாதா? கவி தெரியுமா தெரியாதா? சொன்னையில ஒட்டக்குத்தர் சேர் வந்தது. அத கவியை சொல்றியா? புத்திமதி சொல்லுங்க. பேசாம நீ என்ன பண்ணி இவனை உள்ள வச்சு நீ வந்திருக்கணுமியா? அதான் என் முறையா வந்திருக்கான். கவி என்ன தெரியுமா? நீங்க பாடுங்க. நீங்க பாடுனா உங்களுக்கான பிராய்ச்சித்தை இவனுக்கு கொடுக்குறேன். நீங்க பாடுங்க. அதோட கவி என்ன தெரியுமா? கவி பாடுற முகரே கற்றவன் நிற்க அதற்கு தக. இது திருக்குறள்யா? திருக்குறளா? இது கம்பர் மரியாதை. இந்த சீனை ரெண்டையும் சேர்த்து ஒரு தச்சுட்டு வந்துரு. தெரியுமா தெரியாதா? நான் பாடுறேன். நான் பாடினா வச்சு பாடுவியா? பாடுவித்தானே ஒட்டக்குத்தன். எப்படி இக்கா முக்கா வித்தாவு போய் எக்கான போய் உட்கார சொல்ல பாடத்தை வெப்பான பொண்ணை தான சேவித்து பாடு. எவ்வளவு கூட்டம் இருக்காங்க. நான் ஏதாவது ஒரு அசிங்கம் பேசினேன் வந்ததுல இருந்து. இல்ல விக்கா விக்கான்னு உட்காந்து யாரையா கேட்கிறா? ஒட்டக்குத்தர் கவியா? என்ன விக்கா விக்கான்னு உட்காந்து சொன்னாங்க? அது அப்படி இல்ல. விக்கா 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 போய் அக்கால போய் உட்கார அக்காலைக்கு நொக்காலக்குன்னா யாரையா உட்கால கேட்கிறா? ஒட்டக்குத்தர் பண்ண கவியா? அப்படி பேசினா அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். அக்கா நீ அக்கா எந்திரிக்கிறா? உனக்கு அந்த கவி பிடிக்கல? உனக்கு பிடிச்ச மாதிரி வேற கவி பாடுறேன். அற்புதமாக பாடினாரு. ஒரு எழுத்தை வைத்து ஒரு எழுத்து வச்சு கவி பாட முடியுமா? முடியாது. ஆனா பாடினார். எப்படி பாடினார்? தத்தித்தா தூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி எத்தா தூதி எத்தாது தித்தி தத்தா. அடிச்சு மண்டே திறந்து விட்டுருவேன். என்ன பேச கண்ட கோவப்பட்டு எந்திரிச்சு போறான். உன்னையும் பேச கண்டு கோவப்பட்டு எந்திரிச்சு போறாளா? கவி பாடுறப்பா. என்ன தத்தித்தா தூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி துருத்தி. அது துருத்தி. சொல்லு. துருத்தி. துருத்தி இல்லடா. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஆனால் ஒட்டக்குத்தருக்கு இணையாக கம்பர் பாடினாரே. ஆமா. என்ன ஓமா கம்பர் பத்தி தெரியுமா உனக்கு? கம்பரை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும். கம்பர் எங்கே பிறந்தார்? கம்பர் எங்கே வந்தார்? சோழ நாட்டிலே திருவனந்தூர்ல பிறந்தார். மறுபடியும் சொல்லு. சோழ நாட்டிலே திருவனந்தூர்ல பிறந்தார். சரியா சொல்லிட்டியா? படிச்சிருக்கேன் பேசுறேன். உண்மையில எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஒரு கோமாளி எப்படி நீ இவ்வளவு சரியா திருவனந்தூர்னு சொல்றேன்னா உண்மையிலே உன்னை நான் மனதார பாராட்டி தீரணும். உன்னை இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவனந்தூர்ல. மனதார பாராட்டுறியா? சரி, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல? ஆமா. கம்பர் பிறந்தது சோழ நாட்டுல திருவனந்தூர்ல. கம்பர் எங்க செத்தான்? கம்பர் எங்க செத்தான்னா சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் அட்டாக்ல செத்தான். கம்பர் எங்கடா மெடிக்கல் காலேஜ் செத்தாரு? அங்கே சாகல. என்ன அழுகிற? ஏன்டா அழுகிற? என்னடா உப்பாரி வைக்கிறீங்க ரெண்டு பேரும்? எதுக்கே அழுதுகிட்டு இருக்கீங்க? கத்திரிய முடிச்ச மாதிரி பேசுறாங்க. யாரு மூஞ்சிலையா? அவன் திருக்காண்டு உடம்பு தாங்க மாட்டேன். நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. எதுக்கு உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க?
என்னடா சரி அம்மா அப்பா வந்து அழகத்துக்கு கேதத்துக்கா கருதத்தாங்களா கம்பர் எங்கடா கருதாரு சேலை வெட்டி வாங்கியாச்சா அற சொல்லா சொல்றாங்களே டேய் யார பத்திர அப்ப ஒப்பாரிச்சுட்டு இருக்கீங்க எங்க அம்மாவோட பிறந்த தாய் மாமன் முகர அந்த கம்பர் இல்லையா கவி சக்கரவர்த்தி கம்பன் கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த கம்பரா மாமா இல்லையா ஐயோ ஐயோ மாமோட மாமா செத்துட்டு நம்ம போய் அம்மா கூட்டு போய் பங்கெடுத்து வந்துடலாம் நினைச்சு அது போச்சா யோ ராமாயண தெலுங்குல கம்பரு அவரை பத்தி பேசிட்டு இருக்க ரெண்டு பேரும் லூசு பாயில அவர் கொரோனால இருந்துட்டார்ல கம்பர் கொரோனா வச்சுட்டாரா மரியாதை உள்ள போனி இதுக்கப்புறம் வந்தா கிரண்டாக்களை உடிச்சு விடுவேன் டேய் நீங்க திரும்பி ஏடா நான் சொன்னது கவிசத்து கம்பர நீங்க யாரா சொல்றீங்க மாமா தாய் மாமா எந்த ஊர் அவரு அது உடையாண்டிப்பட்டி உடையாண்டிப்பட்டி உண்மையில இந்த ஊர்ல இருந்து யாரும் வந்திருக்க போறாங்க வெளுக்க போறா உன்னைய மரியாதை சொல்லு கவிச்சகத்து கம்பன் எங்க இறந்தார் தெரியுமா தெரியாதா கம்பர் எங்க இறந்தாருன்னா எங்கே அவர் இறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு அதாங்க அப்புறம் 1000க்கு அடுத்து 2000 தானே வர எந்த ஊர்ல இறந்தாருன்னு கேட்ட உன்னைய கம்பர் எங்க அண்ணே டேய் ஏய் எதுக்கு தான் நொண்ணானே கூப்பிடுவியா விளக்கம் சொல்றியா கம்பரே கம்பரை பத்தி இல்ல கம்பரை பத்தி தெரியல கம்பர் பாடின கவி தெரியல ஒத்த கொத்த பாடின கவி தெரியல ஏண்டா பாடு 2 கவி பாட வக்கில்ல ஒரு புராணம் பேச வக்கில்ல ஒரு இதிகாசம் பேச வகை இல்ல உன்னையெல்லாம் போய் பிரபுராஜ் மாமா சொல்றாரு புராண புயலா இதிகாச இடியா அவருக்கு தெரியும் எதுக்குமே தெரியாத ஓண்டட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல நீ வள்ளிய கொட்டியா நான் வள்ளியில பேசிக்கிறேன் 5 மணிக்கு மாலை மாத்த வந்தா போகுமா டேய் ஏன் அது வரைக்கும் நீ என்ன செய்ய போற நான் பேசுவேன் என்ன பேச போற நான் ஒண்ணும் தெரியாம வந்திருக்கோம் ஏண்டா ஒரு கவியோட வக்கல்ல நீ என்ன பேசுற ஒரு கவி தெரியல போட்டி சரியா இருக்கணும் பேசுங்க எத்தனை எத்தனை பேசுவ நீங்க எத்தனை ஏய் 100 கவி பேசுறேன் 101 300 பேசுறேன் 301 500 பேசுறேன் 501 1000 பேசுறேன் 1001 தினேத்தூருக்கு ஆதிராஜன் மொய்யா போடுறா ஏய் மொய் எழுத சொல்லல கவி பேச சொன்னேன் உன்னைய பேசுங்க பேச முடியலன்னா பேச முடியாம பேச முடியல நீ தோத்துட்ட என்ன செய்யற ஒரு முடிவா எப்ப வள்ளி திருமணத்தை வள்ளி திருமணம் ஆக்குறேன்னு எப்ப நீ சொன்னியோ நான் விட மாட்டேன் நீ தோத்துட்டா நீ என்ன செய்யற நான் தோத்துட்டா காலில் கும்பிட்டு விடுகிறேன் பேச்சு மாறக்கூடாது இதுக்கப்புறம் இந்த சேட்டை பண்ண மாட்டேன்னு என் காலில் விழுந்து கும்பிட்டு ஓடி போயிடணும் நான் தோத்துட்டா காலில் கும்பிட்டு விடுகிறேன் பேச்ச மாற மாட்டேல வா பல்லாட பல்லாட பல்லா இருக்காடு நீங்க தோத்துட்டா புசுக்கு இப்படி கேட்டுட்டா அப்புறம் நீங்க தோத்துட்டா என்னுடைய கதாபாத்திரம் நான் முன்னாடி தோப்பனா கதாபாத்திரம் நீங்க தோத்துட்டா அப்படியா ஓ வலிக்கு வர்றியா அப்படி ஒருவேளை உனக்கிட்ட சரிக்கு சமமா பேச முடியாம நான் தோத்துட்டா சத்தியமா சொல்றேன் இந்த பழுவூர் மேடையில இருந்து இந்த கட்டை நான் பிடிக்கல வேற வேற அவளை தைரியம் எனக்கு தைரியம் கிடையாது அப்படி எதுக்கு இப்படி சொல்றீங்க பார்த்த இப்ப பேக்க பண்ணி 7 சோடி வச்சிருக்காரு இந்த கட்டையோட 7 சோடி கட்டை வச்சிருக்காரு அப்படியா நான் இந்த கட்டையை பிடிக்கல நான் இந்த கட்டை யோ யோ இந்த கட்டைனா இந்த கட்டை விட்டு வேற கட்டை இல்லையா இந்த கட்டை பிடிச்சி வேஷமே போட மாட்டேங்கிறேன் சரி பாப்போம் இந்த கட்டையை பிடிச்சி எதுக்கு வேஷம் போடுறாரு வேஷம் போடும்போது கட்டையே பிடிக்க மாட்டேன் பயம்ல புலம் தெரியும் புலந்து டேய் இல்லையா அப்படியா தோத்துட்டா உனக்கிட்டையும் அன்னை மருமணியன்ட்டையும் 2 பேட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் போயிடுறேன் போட்டி தயாரா வா பிள்ளாண்ட பிள்ளாண்ட பிள்ளா இறத்தாண்டு மல்லாண்ட படி வேணா உள் சேவடி செய்வதற்கு அப்ப பேச பண்ணி மணிக்கு இங்க சிலம்படி புலம்பு சின்ன மன்னர் கொண்டு சில சேடிகள் சொல்ல அண்ணமன்ன வல்லமன்ன வாமனத்தை பேச துடித்து தரித்து தோகை குந்தாடு கடிபடுத்து காட்டு காடு சொல்லியிருக்காங்க ஆபத்து கொண்ட பிள்ளை அரை வசுக்கொண்ட அண்ணம் தாகத்து தண்ணீர் சரித்திர பரியா பண்டிர் கோபத்தை எடுக்க வேண்டும் குடும்பம் உள்ள சீலர் பாவத்தை எடுத்த பயிரலை ஏழு தானே பேச பால்கள் வெண்ணை எந்த வந்தவளான என்ன யாதவர் யாதென்றும் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க கோப்பில குமர வாழ்க்கை மூலிய அரசுகள் காப்பில விழுந்தமை கரையில் அசர்ந்து வரி கோப்பில கொண்டவள குருவில கொண்ட ஞானம் பேச காணக்கர் குசிய கையற்க நாடுதே மானுக்கு வாய்தற்க மாட்டாதே வீணுக்கு எலும்புல மட்டி ஐயோ அன்புல இட்டு அமர்ந்திருக்காங்க உலகலாம் மறந்து ஓதர் கரியவன் நிலவாவை நீர்மடி வேலிகள் அடைகள் சோதிக்கு நம்பால தாடுவார் மன சிலம்படி வார்த்தை பேச உள்ள வந்து உங்க சிலம் கத்து கொல்ல முடியும் உங்க பேர்த்து விட்டு அடிதோ பிரபு சொல்லியிருக்காங்க
சொல்லிருக்காங்க. அமலன் ஆதிபர் அடியவருக்கு ஏற்படுத்த விமல்ல பண்ண கொண்டு வரை யார் மணி நேங்கடவன பேச பொன்னாய் மணியா புறமாய் அகமாய் புறமாய் மன்னாய் மலை பட்டுமாய் முன்னாய் முன்னாய் நடுவுமாய் சொல்லிருக்காங்க. நிமல நிமல நீதி வானமல் நீலமது அரகத்தாம் தம் திருக்கமல பாதம் வந்தன் கண்டில் பத்துகிறார் உள்ள எடுக்கிறது பேச கரிக்காய் வச்செல்லாம் ஒரு பகல் அத்தை மகன் உப்புக்கால் சேர்த்து உண்மைன்னு சொல்லிருக்காங்க. உயிர் வர உயிரில் முடியவனி அவனன் மயிர் வர மதில் அமரில் அதிபதி யாரும் துயர் சொல்ற தொழுது அமலனை பேச அகழ்வாரை தாங்க முடியாத தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை சொல்லிருக்காங்க. ஏய் இது கவியா உனக்கு இவ்வளவு நேரம் பேசினா அது கவி. இது திருக்குறள் தான். எதை பேசினாலும் மொய்யா போடுறானா எதை பேசினா பரிச்சையான பேசினா சும்மா ஒண்ணு பேசல. உனக்கு என்ன தெரியுமா பேசிக்க பொன்னி மணக்குங்க சிலம்படி புலம்ப சின்ன மன்னர் கொண்டு சில செய்தி சொல்ல அண்ணன் மன்ன பண்ண பாவனத்தை பேச பார்ப்போம். எங்க கண்டாலும் தெரியாமல் ஆத்திய படம் சொல்லியிருக்காங்க. டேய் அப்பொருள் மெய்ப்பொருள் தான் பாரதத்தை ஒழுங்காது பாடி போனா சரியா சொன்னேன். பத்திரத புத்தடி மித்திரடி சத்திரி பத்திரி கால் வாங்கி தைனா காலையில கத்தி வச்சு குத்துறேன்னு கத்தி வச்சு குத்துறனேவா? ஏய் அது அப்படி இல்ல. பத்திரத புத்திரனி மித்திரனி சத்திரனி கத்துறனே குத்துறனே. ஏய் கத்திரனே குத்திரன் நல்லா காண்பது நன்று நல்ல மக்கள் சொல்றது நன்று அவகணம் நினைப்பது நன்று. நேற்று தொண்டியில 480 ரூபா நண்டு கத்திரியை முடிச்சோனே நண்டு இல்லடா நன்று நண்டு. காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை கோகை கூ காக்கை கூ கோகை. ஏய் கராத்தே இல்லடா அது காக்கை காக்கா கூகை காக்கை கூகு காரகார காரவொலி காமன் போற 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 ரெண்டு படிக்க மாற 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 மதசி ராம 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 ஓடி 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 கோதி காக்க வந்து போய் பாடி 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 மாட 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 கோடி 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 என்ன கோடியே பாடி கடை மண்டை மேது ஆடை தூரவு ஒரு விரலை மாணவனை பரலேப்பாள் யார் அருள் உருவமாகி அனாதை பரவாய் ஒன்றாய் பிரம்மா என்று சோதி பிளம்பதர் மேடியாகி கரணிக்கிற போங்கள் யாரும் கரங்கள் படி என்று கொண்டு ஒரு திரும்பவும் தான் உத்தித்தான உலகமையா பேசா. டேய் இங்க எங்க தண்ணி குடிக்க போயிருக்கோம். இந்த லட்சத்தை 1000 மொய்யா போடுறவன் நீ வெளியில வாடி கோரமா மங்கிய மீது குலவிய முருகனை மாளிகை தனக்கம் மற்றும் யாவருக்கும் மூலமாய் இந்த மூர்த்தி இம்மூர்த்தி என்றும் நமசிவாய வாழ்க நாவந்தால் வாழ்க இமைப்படுத்த மின்னஞ்சில் நீங்காதத்தால் வாழ்க கோகடி ஆண்ட குருவழி நாள் வாழ்க ஆக மாய் என்று அன்னை பார்த்தால் வாழ்க ஏகன் அணைகள் ஈரமணி வாழ்க. ஏய் வரியான சொல்ற உடைய மாட்டேன் அறிஞர் எழுந்திர வாடகை உகந்தனை செறிவின சென்னிட சேர்ந்த சமந்தனை வறுமனை மனிதர் வாடகை படத்தனை திருவிழை தோன்ற. ஏய் எங்க அவன ஏய் 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 இங்கடா அடே ஏய் திரே தோறு ஏய் வரதபடி டேய் இங்க எங்க போறியா ஏய் காசு வாங்கி கொடுத்து போகடா. ஏய் தண்ணிக்கரை யார மேல போட்டு உன்னை கொலைக்கேசு உள்ள கொண்டு போய் நினைக்கிறேன். மரியாதை வந்துரு வரமாட்டா விடவே மாட்டேன். அதுக்கு நீ என்ன வாணி முகந்தனை சிறுவையை சென்னிட சேர்ந்த சமந்தனை வறுமனை வந்தன வாணி படத்தனை திருவடி தெரியல என்ன பிரச்சனையா? புராண புயலாக இலக்கிய இடினாக வசன மேதையினாக கவி சுடர்னாக யாரு சொன்னதா? சூர்யா அப்படி சொன்னாரே 3000 மாட்டிட்டு போயிட்டானா? இங்க அவங்க அண்ணன் வந்தாரு எங்கடா காணா? ஏய் தண்டிக்கனு மரியாதை வந்துரு. நீ தானே அவர் வெட்டி தலை மட்டும் வந்தா மரியாதை திலக தேடுவா. 1000 மொய்யா போடுறான வா மேடைக்கு வா பேசிக்கிறோம். யார் மேலையும் போட்டு உன தண்ணி கட்டுக்கு சத்து இல்லை. எதுக்கு அவனுக்கு இது வேலை? மாடான்ற மரியாதை ரொம்ப முக்கியம். நானா கொஞ்சம் ஒன்னைய வா மனந்தில் வந்தாரே முருகப்படுவா. எதற்காக அந்த தன்னுடைய மரபுக்காக அந்த வந்தார முருகப்படுமா முருகா எங்கடா போற? அட வந்தார்ல திரும்பி முருகன் வந்தார்ல எதுலையும் மிதிச்சு தொலைஞ்சிடாத. மரியாதை நீ வாடகை கிட்ட போறேன்னு வா. வந்தா பேச மாட்டேன். நீங்க உள்ள வாங்க நான் பாத்துக்கிறேன். வா பேச மாட்டேன் வா. காலத்துக்கு உச்சாவணை திருவண்ணாமலை ஒத்தை தர பத்தி திறனை அத்திக்கிற சித்தி சவலை ஒட்டுக்கர் வித்துக்கிறோம். ஏண்டா கடுப்பு? ஆனா திருவண்ணாமலை இப்படித்தான் காலத்துக்கு வச்சார் அருணகிரிநாதர். அடிச்சுட்டு இருக்கிறானா? ஏய் நீ இது ஓம் பேக்கே இல்லையா? அது டான்ஸ் ஜெயபிரியா பேக்கு தானே இது? ஏண்டா ஓம் பேக் கொண்டு அந்த பிள்ளை பேக் என்ன கொண்டு வர? அதுக்கு ஏய் அது அந்த பிள்ளை சம்பள காசுடா. அது இல்லையா?
வாங்க. ஒரு பீடி இந்த கொடுங்க. குடிப்பானை காரணம் என்ன? அந்த மூன்றில் நேர்த்து கெடுவார் மன்னார் ஒழுங்கி பின்னார் ஒழுகி மண்ணை உலக இல்லை மகாபலி சக்கரத்தில் மகாவிசு அந்த மூன்றில் நேர்த்து கொடுத்ததாலே உருவானது மகாபல கவி. என்னாச்சு? என்னையா பிரச்சனை? நான் வந்தா பேச மாட்டேன்னு. என்ன பிரச்சனையா? ஏண்டா என்னைய நிக்க வச்சு உன்னைய புராண புயல் இலக்கிய இடி வசன மேதை கவி சுடர்னு சொன்னாங்க. யாரையா சொன்னது? என் மாப்பிள்ள சூர்யா சொன்னாப்ல. ஐயா அவன் வாகன காசுக்கு மாட்டி விட்டுட்டு போயிட்டேன். நான் ஒரு வாரமா குடுக்கல தாரம் தாரம் சொன்னேன். டேய் 10 கவி நச்சுன்னு பாடுனா நீ வரலாம் சொல்லவும் படிச்சுக்கிட்டு வந்தேன். அது மட்டும் தானா? ஆமா. அப்ப அது வேணாமா? வா ஐமர் காப்பியம் பேசுவோம். சிலப்பதிகாரம் மணி விளையாடுறது குண்டலகசி சீவகங்காமணி ஐ பெருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப 10 பாட்டு பேசுவோம். திருநாட்டுமணி வடநாட்டுமணி சிறுமா நாட்டுமணி பெருமா நாட்டுமணி மதுரை பாட்டு முல்லை காட்சி வெற்றிலமாளி மலைவிழா வேணாமா? 8 தொகை பேசுவோம். நச்சினை குறுந்தொகை 500 பதினொரு வருவாடில் கடித்தொகை அகநாடு புறநாடு 8. டேய் நாடகம் முடிச்சா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன முடிச்சு வச்சுங்க? சொல்லிக்கிட்டீங்க அட்டுனே கொட்டினே குட்டினே நக்கிட்டேன். சத்தம் போடலையே. எவ்வளவு திமிர் இருந்தா நான் சோப்போட சொல்ல முடியும். அதுல 1 தடவை 2 தடவை இல்ல 5 தடவை கேட்டேன். 5 தடவை கேட்டப்போ நீயும் அவரு உள்ள அவ்வளவு திமிரா உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களை விடலாமா? விடவே மாட்டேன். வா அனிமா மகிமா கரிமா லகிமா பாத்தி பிரகாமியம் ஈசத்துவம் மசித்துவம் சொல்லக்கூடிய அஸ்மா சொல்ல தெரியாமலாம் இல்ல. திமிரு மண்டகனா. ஆனா மண்டகனா இல்ல. அங்கிட்டு ரொம்ப தூரம் வெளியே இருக்க போயிட்டேன். வெளியே இருக்க முடியா? அதுதான் நீ சத்தம் போடலையா? அப்ப மண்டகனவா திமிரா இருந்தது? அதெல்லாம் இல்ல சும்மா. இத முதல்ல சொன்ன நான் கதையை சும்மா நடத்திருப்பேன்டா. சொல்ல முடியாது. அதை கொண்டு வச்சிருவா. தூக்க முடியல அப்புறம் என்ன? வந்து கேள் நான் யார் எதற்காக வந்திருக்கிறேன் என்கின்ற விவரத்தை தாங்கள் முறையோடு கேட்டால் முறையாக கூறுகின்றேன். நீங்க யாரு? அவசிய பிரசமா அலங்கார பிரியா விஷ்ணு சத்திர பிரியா சூர்யா தலைவர பிரியா சுந்தரபால் மோதா பிரியா விநாயகா ரெண்டாவது பிரியா யாருன்னு கேட்டா அவசாரி ஒன்னியா தோத்துல போட்டுங்கிறியா? அது அவசாரியா போனியா இல்லடா அபிஷேக பிரியா சிவா. நீங்க யாருன்னா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க யாரு? நாரதர். நாரதர் எங்க இருந்து வரீங்க? அதெல்லாம் மிதனம் சுதனம் சராதனம் மகாதனம் மசாதனம் மாதவம் பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் தான். என்னடா எங்க இருந்து வந்தா அதெல்லாம் இதெல்லாம் பாலா ஓடுவாளம்னு எங்க இருந்து வரம்னா இத்தனை லோகத்தை கடந்து வந்திருக்கிறேன் அப்பா. எப்படி வந்திய? ஆகாய மார்க்கமாக. ஆகாய மார்க்கம்னா? ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா புரியலையா? புரியல. பறந்து வந்தேன். யாரு? அண்ணே நீங்க பறந்து வந்தாலும் புழு புழுந்தே இருக்கு. டேய் நீ கதை அப்படி வல்லைங்க. நீ கதைப்படி தானே கேட்ட? கதைப்படி மேலோகத்திலிருந்து நான் ஆகாய மார்க்கமாக பறந்து அப்படித்தான் வந்தேன். ஏங்க வல்லைங்கிற அப்படித்தான் வந்த எனக்கு தெரியாதா? ஐயா எனக்கு தெரியாதா? உனக்கு எப்படி நான் பொய்யா சொல்றேன்? உனக்கு எப்படி தெரியும்? சரி இரியா இரியா நான் அப்படி வரலன்றேல. சரி அப்படி நான் ஆகாய மார்க்கமா தேவலோகத்துல பறந்து வரலைன்னா அப்புறம் எப்படி நான் இங்க வந்தேன் சொல்லு. நான் பார்த்து கல்லல்ல 7:45 வரை வண்டியில ஏறின நாடா வண்டியில 12 மணி வரை வந்து இப்படி மயில சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த 12:30க்கு தூக்கச்சட்டியை புட்டிங் பண்ண. தூக்குச்சட்டியா? டேய் இங்க பாரு நீ கூறுவது ஜெயமாதவனை நான் கூறுவது நாரத மகரிஷி. நீ ஜெயமாதவன்ற எண்ணத்தை விட்டு இது நாரத மகரிஷி என்ற கதாபாத்திரம். அப்ப இது என்ன சிலுவை பாத்திரமாக? நாரத மகரிஷிப்பா. சரி நீங்க நாரதர் மேலத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. இப்ப என்ன விஷயம் வந்திருக்கீங்க? கலகம் செய்ய வந்திருக்கிறேன். பெரிய கவர்மெண்ட் உத்தியா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்பா. ஆமா. நீ என்ன பண்ற? நான் இங்க காவல் பாக்குறேன். யார் யார் இருக்காங்க உள்ள? 2 லேடிஸ். அப்படியா? இன்னொன்னு எந்திரி ஒண்ணு இருந்துச்சு. அது எந்திரி அது வேற ஆள். அது ஆள் அனுப்பி வேற ஆளோட. சரி நீ என்ன பண்ற? அந்த 2 பெண்கள் இருப்பதா சொன்னீங்க. அதுல நான் யாரை முதலில் சந்திக்க வேண்டும்? ஆள் இருக்கு. யாரு? எங்க ஆளு. உனக்கெல்லாம் ஒரு ஆளா? என்னைய குப்பை எடுக்கிற கொட்டாச்சியோட உன்னை கோர்த்துக்கிட்டு இருக்கு. நாங்க கோர்க்கப்படாது. இது நாள் வரையில் அது உன்னுடைய ஆளாக இருந்திருக்கலாம். எப்பொழுது அது என்னை சந்திக்கின்றதோ அப்படியா கதை? அப்போதிலிருந்து அது எங்களுடைய ஆள். நான் ஆசி வழங்குவதற்கு தகுதியான ஆள். அழைத்து வா. ஆசி வழங்கிவிட்டு உன் தந்தைக்கு ஆசி வழங்கு நாராயணா. வர சொன்னேன். அயாலே வாடாங்க. ஆசமாமி பாட்டு
அழைத்து வாருங்கள் சாமி வாங்க அந்த மைக்கில் பேச அப்படி வாங்க சாமி வாங்க சாமி வாழ் வாழ் அதே மாதிரி ஆற்றா மீனா நான் முற்றும் துறந்தவனம்மா. முட்டும் திறந்துட்டீங்களா? முற்றும் துறந்தவன்னா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற ஆசையை அறவே வெறுத்தவன். பார்க்கலே தெரியுது. என்ன தெரியுது? நீங்க முற்றும் துறந்தவர். முற்றும் துறந்தவன். முற்றும் துறந்தவன். நீ வாமா இங்க வாழ்க பல்லாண்டமா. நீ 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழணும். ஒண்ணு வச்சதுக்கே பெரியதா. ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த 15 பேலன்ஸ் இருக்கு. 16 புள்ள குட்டி இல்லமா, 16 செல்வமும். நீ வாழ்நாள் முழுக்க செல்வத்தோடு தான் வாழ வேண்டும். வெட்டி செல்வம், மிருதங்க செல்வம், ஆளுண்ட செல்வம், இது எல்லாம் சரி. ராஜபாட்டு செல்வம் எல்லாம் வழுக்க செல்வமா இருக்கு. செல்வம்னா செல்வம்னு பேரு காரணமா பேர் வச்சா முன்னாடி முடியலாம இருக்கு. 16 செல்வம்னா புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி, நன்மக்கள், அதோடு நீ வாழ வேண்டும். வாழ்க புல்லாண்டு. சரி, அடுத்த கவலை யார் இருக்கா? அம்மா இடத்தன் தலைவி வள்ளி நாயகம் அழைத்து வர ஆசை வழங்குவோம். காட்டுக்குள்ளே காதல் புளிய கண்டே, காட்டுக்குள்ளே காதல் புளிய கண்டே, வீட்டுக்குள்ளே காதலை அடைச்சு வச்சே, பொழுதிருக்கு பறந்துருச்சு, போனது பறந்துருச்சு. காட்டுக்குள்ளே காதல் புளிய கண்டே, வீட்டுக்குள்ளே அது அடைச்சு வச்சே. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ளே அது அழைச்சு வச்சே. விதைச்சாலும் முளைக்காது என்று, விதை போட்டு வளர்த்தேனே அன்று, இரவோடு வந்தேனே அங்கே,
இப்படி ஆயிடுச்சு? சாணிக்கிற தலைய முடிய வெட்டுறா, முடிய வெட்டு நல்லா ஆம்பளை மாதிரி இரு. வெட்டியாடா? இல்ல நானே வெட்டி விடுவா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? காவல் பாக்குறோம். எங்க காவல் பாக்குற? பொம்பளை தான் பாக்குற. காவல் எங்க பார்த்த நீ? ஆடு அத்துக்கிட்டு போயிருந்தா இது பில்டப் தான் கொடுக்குற. காவல் பாக்குறோம் அப்படி இப்படின்ட்டு அந்த தோள்பட்டையை தூக்கி தூக்கி போச்சுன்னா போச்சுல. உனக்கு வெக்கமாவே இருக்காதா? ரொம்ப காவல் கண்ணு கட்டமா பார்க்க சொன்னா காவலை பார்க்க பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இவ்வளவு திமிரா பேசுற நீ. ஆமாமா, அது முக்கியமான வேலை இல்லையா? என்ன முக்கியமான வேலை? சரி, நீங்க பாக்குற வேலையை விட்டு ஏன் என்னைய கூப்பிட்டு நான் போய் காவலை பார்க்கவா? இல்லம்மா, நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் வந்திருக்கிறார். அண்ணா, நாரதர் மகரிஷி, தேவலோக மகரிஷி இங்க வருவதற்கு வாய்ப்பு இல்ல. மலைகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக அப்பா சொன்னாங்க. ஆனா அவரே வரமாட்டாருன்னா நீ தப்பா சொல்ற. ஐயோ, தப்பா சொல்ல வந்திருக்காரு. சீரியஸ்லி அவர்தான் வந்தார். ஆக்சுவலி சொல்லு சொல்லு வந்திருக்கிறார். சீக்கிரம் சீக்கிரம். தலையில முளைச்சிருக்கு. நேரம் ஆகல, மெதுவா சொல்லு. தலையில முளைச்சிருக்கு. தலையில உனக்கு முளைச்சிருக்கா புடைச்சிருக்காடா? அவருக்கு வந்து என்ன நான் சொல்றீங்க? தலையில இது சுத்திருப்பாரு. அது எல்லாரும் ஜடாமங்கள போடுவாங்க. பிரிமனை சுத்திருப்பாரு. திருமணம் என்ன எதுவும் சும்மாடா? எதுவும் தூக்க போறாரா? அண்ணா, வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? வாயை வச்சு கிண்டி பிடிங்க பேசாம. தூக்கு சட்டி, தூக்கு சட்டி. சோ கடவுளே, கர்மாந்தரத்துல என்னதான்டா முடிவு? நாரதர் மேலவத்திலிருந்து வந்திருக்காரு. நிசமாவா? ஐயோ, என்னன்னா சொல்றீங்க? சுவாமி வந்திருக்கிறாரா? எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்குன்னா. சுவாமி ஏன்டா சொல்லிரு அண்ணா, சுவாமி அழைத்து வரேன். சாமி தாய் சிறந்த கோவில் வெள்ளை, தந்தை செல்விக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, தந்தையே அன்பின் எல்லை. தாய் சிறந்த கோவில் வெள்ளை, தந்தை செல்விக்க மந்திரம் இல்லை. வருக, கலைவாணியின் மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனே வருக வருக என்று வரவேற்று வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு எங்களை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வணங்குகிறேன் சார். சிறப்பான ஒரு வரவேற்பு, வரவேற்புக்கு நன்றி. நீ வாமா, உனக்கு என்ன வர வேண்டும்? சாமி என்ன வர வேண்டும் உனக்கு? கேள், நீ
என்ன வரத்து கேட்கிறாயோ அதை கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்ட நாளா உங்களை மாதிரி நவரத்ன மாளிகை வேண்டுமா? நந்தவன தோட்டம் வேண்டுமா? பாரிஜாத மலர் வேண்டுமா? அரக்கு மாளிகை வேண்டுமா? வேற என்ன வேண்டும் உனக்கு? நீங்க அஷ்டமா சித்திகள் 19 படிச்சிருக்கீங்க. அனிமா மகிமா கரிமா மகிமா. அந்த அரிமா கரிமா உப்புமாலாம் வேணாம். அரிமா இல்லம்மா அனிமா. அது இல்லங்க, அது எனக்காக தான் வேணும். அஷ்டமாவே 8 சித்துக்கள்மா. 19 நீ வேணும்னு சொன்னியா? அவன் முட்டாப்பை அவன் கிடக்குறான். மணலை கயிறாக பிரிக்க வேண்டுமா? நீர் மேல் நடக்க வேண்டுமா? புரியாத பாஷையை பேசினா மண்டையை பொழந்துருவாங்க. வேறு என்ன வேண்டும்? சிறியதாக உள்ள ஒன்றை பெரியதாக மாற்ற வேண்டுமா? பெரியதாக உள்ள ஒன்றை சிறியதாக மாற்ற வேண்டுமா? ஏய் உள்ள நீ படுத்துலையா கடந்த? நீ வணங்குமா? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு தத்துவத்தை உணர்த்த போகிறார். அதனாலதான் உறங்கி கொண்டது அவர் திடீரென்று எழுந்து வந்திருக்கிறார். என்ன என்ன கேட்டீங்க? அந்த நவரத்ன மாளிகை, அரக்குமர தோட்டம், பாரிஜாத மலர். இப்ப எதுக்கு அப்படியே சிறுசா பெருசாக்கன்றீங்கல்ல? ஆமா, சிறியதாக உள்ள ஒன்று பெரியதாக மாற்றுவேன். மாத்திடுவீங்களா? ஆமா. எதை மாத்தணும்? கையகாமி சரியா தான் இருக்கு. கால கொண்டா சரியா தான் இருக்கு. சாமி சாமி எல்லாம் சரியா தானே இருக்கு. அதெல்லாம் இல்ல, சிறுசா பெருசாக்கீங்க, பெருசா சிறுசாக்கீங்க, கீழ இருக்கிறது மேல வந்துரும், மேல இருக்கிறது கீழ போயிருமா? ஆமா. கீழ இருக்கிறது மேல வந்துருமா, மேல இருக்கிறது கீழ போயிருமா? கீழ இடம் காணாத வச்சுக்க. அப்படியே எனக்கு ஒரே ஒரு வரம். அவர் என்னையா கேட்க வந்தா? அவருக்கும் பிரச்சனை அதுதான். அப்ப நீயே எங்களை மொத்தமா கேளு. இது இரண்டும் என் புருஷனாக ஒர்க் பண்ணுது. 2 பேருமா? இரண்டும். இது மூத்த புருஷன், இது இளையாத புருஷன். இந்த வாயை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு புருஷனை முடியவில்லை. ஐயோ அதை ஞாபகம் பத்தாதீங்க. இப்ப நான் வரங்க கேள்விப்பட்ட உண்மையா? அன்னைக்கு ஏதோ உனக்கு முத்தம் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ அது நான் இல்லை, பொய் சொல்லாத. சரி இப்ப என்ன கேளு, வரேன் கேளு. இத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. இது வந்து வேஸ்ட் பீஸ். புருஷன்ற பேருக்கு இருமிட்டு கிடக்கு. அது உலகத்துக்கு தெரியும். இந்த அங்க நிக்குதுல ரெண்டாவது அவர்தான் நம்ப முடியாத ஒரு பாக்குறத பத்தி இட போட்டுறாத. கொடூரமான ஆளு. கொடூரமா இது உட்கார்ந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குதுங்க. எந்திரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். அது இரண்டுமே ஜீவ சமாதி அடைந்து விட்டது. இரண்டுமே இதுக்கப்புறம் எழுந்திருப்பதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப என் வாழ்க்கை அதோட முடிஞ்சு. வேற உலகே ஏற்பாடு. சண்டால பாவி ஆணவம் அடைந்து விட்டது. நல்ல முக்தி பெற்று விட்டார் என்று கூறினேன். இது இரண்டுமா? ஆமா. சாமி ஜீவசமாதி அடைந்து விட்டார்னு சொன்னார்ல. ஆமா. என்ன தினமும் பூஜை பண்ற? எதுக்கு? 6 கால பூஜை நடத்தணும். 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி கொடுத்து. அப்படிலாம் சொல்லாத. படி இழக்கிற பகவான்கள் சம்பளத்தை கை வச்சிராங்க. அவன் சிறப்பாக இன்று போல் இன்று அமையட்டும். இது வரைக்கும் நல்லா இருக்கியா? என்னைக்கு நல்லா இருக்கியா? என்ன திடீர்னு இவ்வளவு அடக்கம் உனக்கு? இல்ல நாரதர் மகாமுனிவர்கிட்ட எதை கட்டாலும் கிடைக்கும். என்ன அப்படி சொல்ற? பல ஆண்டுகளுக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். என்ன வேணுமா கேள்வி தர்றேன். இன்ன வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கேளுங்க. கிடைக்குமா? என்ன நான் நீ கேட்டு நான் கொடுக்காத உலகத்துல இருக்கா சொல்லு. திரிசங்கு சொத்த வேணுமா? திரிசங்கலாம் வேண்டாம். அத வச்சு என்ன பண்ண ஒண்ணே பார்க்க முடியல. இந்த மூணு வச்சு என்ன பண்ணறப்பல நீங்களே ஏதாவது ஒண்ணு தரணும் சொல்லாதீங்க. சரி அப்ப நீ கேளு தர்றேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. காளையார்ல கேட்டேன், கிடைக்கல. காளையார்ல நான் எங்கடா வந்தேன்? சாமிட்ட எல்லாம் இருக்கு. கேளு கேளு கேளு. நேரம் ஆயிடுச்சு கேளு. காரைக்குடியில கேட்டேன், கிடைக்கல. புதுக்கோட்டையில கேட்டேன், கிடைக்கல. அங்க எல்லாம் கேட்டு கிடைக்காம உங்கள்ட்ட கிடைக்கும். என்னட்ட கிடைக்கும் கேளு. சாமி என்ன கிடைக்குமா? சத்தியமா கிடைக்கும். புளுக்குன்னு கேளியா? முட்டாப்பல நீயா முடிவு கிடைக்காதுன்னு நீ கேட்கறது எப்படி என்கிட்ட கிடைக்காம இருக்கும்? தாராளமா கேளு, ஏறலாமா தர்றேன். தூக்கிட்டு அடிச்சேன், தெரிச்சு போதெரிச்சு முகர கட்டை பாரு. வரங்க கணேஷ் கோயில கேட்கிறான்.